இங்கு சதீஷும் ஸ்வேதாவும், என்ன ஸ்வேதா, அம்மா அப்பா ஊருக்கு போறாங்கன்னு உனக்கு கவலையா இருக்கா என்று கேட்கவும், இல்லை என்று அவள் சொன்னாள். என்னது, உனக்கு கவலையா இல்லையா என்று அவன் கேட்கவும், ஆமா, நான் கவலைப்பட மாட்டேன். அம்மா சொன்னாங்க தங்கமான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு என்றும், தங்கமான புருஷன் கூட இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? அம்மா அவங்கள பத்தி நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உங்க மனசு கோணாம நடந்துக்கணுமா, அதுதான் எப்படின்னு தெரியல என்று அவள் சொல்லவும், நான் வேணா அது என்னன்னு சொல்லட்டுமா என்று சதீஷ் சொன்னான். என்னதுங்க என்று அவள் கேட்கவும், மனசு கோணாம நடந்துக்கணும்னா புருஷன் எப்பப்பெல்லாம் ஆசைப்பட்டு என்னெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் புருஷனோட மனது கோணாம நடந்துக்கணும், அதுதான் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க என்று அவன் சொல்லவும், பாத்தீங்களா அவங்க சொன்ன விஷயத்த நீங்க எதுக்கு முடி போட்டு பேசுறீங்கன்னு? ஏய், உண்மையாலுமே நிஜமாலுமே அதுதான் உண்மை என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்டாள். ஆமா, புருஷன் ஆசையா அணைச்சுக்கிட்டாலும், ஆசையா கொஞ்சிக்கிட்டாலும், ஆசையா முத்தம் கொடுத்தாலும், ஆசையா எது கேட்டாலும் பொண்டாட்டி மாட்டேன்னு சொல்லாம அவருக்கு எல்லாமே கொடுக்கணும், அதுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க என்று சொல்லவும், உடனே அவன் அப்படி சொல்லவும் அவளுக்கு வெட்கமே வந்தது. சதீஷின் மார்பில் அவள் முகத்தை புதைத்தி கொண்டாள். என்ன ஸ்வேதா, வெக்கம் வந்துருச்சா என்று கேட்கவும், ஆமாம் என்று அவள் சொன்னாள். என்னுடைய ஸ்வேதா, வெக்கப்பட்டாலே என்னால சும்மா இருக்க முடியாது. ஓகே, அப்படியே என்னுடைய ஸ்வேதாவை அணைச்சிக்கலாம். ஸ்வேதா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னும் 2 நாள்ல நம்ம ஹனிமூன் கிளம்ப போறோம், சரியா? நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். நாளையில இருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம 2 நாள்ல ஹனிமூனுக்கு கிளம்ப முடியும். ஹனிமூனுக்கு போனதுக்கு அப்புறமா என்னுடைய ஸ்வேதாவை அங்க வச்சு நான் எப்படி எல்லாம் ரசிக்க போறேன்னு சொல்லிட்டு நினைக்கவே எனக்கு உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஏறுது என்று அவன் சொல்லவும், என்னது, என்னெல்லாம் பண்ண போறீங்களா என்று அவள் முகத்தை எடுத்துக்கொண்டு கேட்டாள். இவ்வளோ நேரம் என்னுடைய மார்பிள தானே உன்னுடைய முகத்தை வைத்துட்டு இருந்த, இப்ப என்ன கேள்வி கேட்கறதுக்கு முகத்தை எடுத்துக்கிட்டு பேசுற? நீ அப்படியே இரு என்று சொல்லி தன்னுடைய மனைவியை அப்படியே மார்போடு அள்ளி அணைத்து கொண்டு அப்படியே அவளுக்கு சிறு சிறு ஊடலை செய்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். பிறகு ஸ்வேதா, ஏங்க அங்க ரொம்ப குளிரா இருக்குமா என்று அவள் கேட்டாள். ஆமா ஸ்வேதா, அங்க ரொம்ப குளிரா இருக்கும். இப்படி நம்ம தனித்தனியெல்லாம் உட்கார முடியாது, இப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் நம்ம உட்கார முடியும் என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்ட பின்பு அவர்களுடைய ஊடலை செய்து கொண்டு அவர்கள் அன்று உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே ஸ்வேதாவும் சதீஷும் அவர்கள் ஹனிமூனுக்கு செல்ல போகிறோம் என்று அவர்கள் உறங்கி அன்று சந்தோஷமாக விழித்தார்கள். ஸ்வேதா காலையில் எழுந்து அவள் குளித்து முடிந்து அவள் கீழே கிச்சனுக்கு சென்றாள். கிச்சனுக்கு சென்று வழக்கம் போல காப்பியை அவள் போட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது சதீஷின் அம்மா அங்கு வந்து, என்னம்மா ஸ்வேதா, காலையிலே எந்திரிச்சு காப்பி போட்டுட்ட போல என்று கேட்கவும், ஆமா அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன் என்று அவள் சொன்னாள். சரிம்மா, என்ன விஷயம், என் மருமக ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்கவும், அத்தை, உங்க பையன் சொன்னார்ல நாங்க இன்னைக்கு ஹனிமூன் கிளம்புறோம் என்று சொல்லவும், ஓ ஆமல்ல, இன்னைக்கு நீங்க ஹனிமூன் கிளம்புறீங்க இல்ல? சந்தோஷமா, போற இடத்துல பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், சரியா? எங்கேயும் போக கூடாது, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் என்று சொல்லவும், சரிங்க அத்தை, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அத்தை, அங்க ஒரே குளிரா இருக்கணும்னு சொல்றாங்க, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த மாதிரி இடத்த நான் பார்த்தது இல்லையா, ஆனா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அத்தை என்று ஸ்வேதா சொல்லவும், சரிம்மா, நீ எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வா, சரியா? சந்தோஷமா 2 பேரும் இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு அவர்கள் காலை உணவை செய்வதற்கு அவர்கள் தயாரானார்கள். அவர்கள் காலை உணவை அனைத்தையும் செய்து முடித்து
பிறகு காலை உணவை சாப்பிட்டு முடித்து குமாரும் சதீஷும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பா, நாங்க இன்னைக்கு கிளம்புறோம்ப்பா ஊருக்கு என்று சொல்லவும், அப்படியா, சரிடா, பார்த்து பத்திரமா என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு வா. போவதெல்லாம் சரி, என் மருமகளை விட்டுட்டு எங்கேயுமே தனியா நீ போயிடக்கூடாது என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு அவர்கள் ஹனிமூன் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். இங்கு சக்தியும் லக்ஷ்மி, ரகுராமன் என்று அனைவருமே எழுந்தார்கள். அம்மா, அப்பா, நீங்க ஊருக்கு கிளம்புறீங்களா? நானும் வரணும் வந்து உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு நாங்க ஆபீஸ் போறோம். மாமாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அவள் சொல்லவும், சரிமா என்று அவர்கள் சொல்லி அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே சக்தி, அம்மா, அப்பா, நீங்க ஊருக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புவோமே, நானுமே ஹாஸ்டலுக்கு கிளம்பிடுவேன். அம்மா, நீங்க இல்லாம இங்க எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதனால நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் என்று சொல்லவும், ஆமா, நீ ஹாஸ்டலுக்கு போயிருமா, நாங்க இருந்தோம், அதனால நீ இங்க இருந்த, நாங்க இல்லாம நீ இங்க இருக்க வேண்டாம், அது நல்ல முறையா இருக்காது என்று லக்ஷ்மி சொல்லவும், சரிமா என்று சொல்லிவிட்டு அப்படியே பேசிவிட்டு அனைவரும் ஹாலுக்கு சென்றார்கள். ஹாலுக்கு செல்லவுமே சக்தி காலையில் எழுந்து அவளும் அத்தையும் நின்று சில வேலைகளை செய்துவிட்டு தான் பிறகு அறைக்கு வந்தாள். வந்து அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசிக்கொண்டிருந்தாள். பிறகு அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு சக்தி தான் நாராயணனிடம் பேச ஆரம்பித்தாள். மாமா, நானும் ஆபீஸ் போகையில அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் நாங்களே வண்டி ஏற்றி விட்டுட்டு ஆபீஸ்க்கு போறோம் மாமா என்று சொல்லவும், சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்களே வண்டியை ஏற்றி விட்டுட்டு போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா என்று அவள் சொன்னாள். என்னம்மா, என்ன என்று கேட்கவும், மாமா, அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறாங்க, அப்படியே நானும் என்னுடைய ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன் மாமா. ஆபீஸ் முடிச்ச கையோட நான் நேரா அப்படியே ஹாஸ்டல் போயிடலாம் என்று அவள் சொல்லவும், என்னம்மா சக்தி, அம்மா அப்பாவும் தான் ஊருக்கு போறாங்கன்னா நீயும் போறியா என்று கேட்கவும், ஆமாம் என்று அவள் சொன்னாள். உடனே லக்ஷ்மி, ஆமா சம்பந்தி, நாங்களும் கிளம்புறோம். சக்தி இங்க இருக்க வேணாம், எப்படியும் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல தானே வந்து சக்தி இருக்க போறா, இப்போதைக்கு அவ ஹாஸ்டல்லே இருக்கட்டும், அதுதான் முறையா இருக்கும், இங்கு தங்குறது நல்லது இல்லை என்று அவள் சொல்லவும், என்ன சம்பந்தி, நீங்களும் அப்படி சொல்றீங்க, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சம்பந்தி, அதுபடிதானே நம்ம நடக்கணும். பெத்தவங்க நாங்க இருந்தோம், இங்க சக்தி இருக்கிறது இல்ல தப்பு இல்ல, ஆனா நாங்க இல்லாம இங்க வேணாம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி என்று சொல்லவும், சரி, தப்பா எடுக்கிறதுல இல்ல, ஒண்ணு இல்ல சம்பந்தி, நீங்க சொல்றதும் சரிதான். அப்ப சரிம்மா, நீ ஹாஸ்டல்லையே போய் இரு, ஆனா நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்றால் கண்டிப்பா இங்க வரணும், புரியுதா? அப்படியே இருந்துடக்கூடாது என்று சொல்லவும், மாமா, டெய்லி நீங்க ஆபீஸ்க்கு வர போறீங்க, உங்களை பார்க்க போறேன், அத்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வருண் கூட வந்து அத்தைய பார்த்துட்டு போக போறேன், இதுல என்ன மாமா இருக்கு? ஆனா நான் இப்போதைக்கு நான் ஹாஸ்டல்ல இருக்கிறது தான் மாமா நல்லது என்று சொல்லவும், ஆமா, என் மருமக சொல்றது கூட நல்ல விஷயம்தான், அவ கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி இங்க இருக்க வேணாம், நம்ம சொந்தக்காரங்களை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க, சம்மந்தி சொல்றதும் சக்தி சொல்றதும் நல்லதுதான் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு பிறகு லக்ஷ்மியும் ரகுராமனும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். சக்தியும் வருணும் அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று அவர்கள் ஊர் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு, அம்மா, அப்பா, பார்த்து பத்திரமா போங்க, எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம், நீங்க எதுக்கும் கீழே இறங்க வேண்டாம், உங்களுக்கு பாத்ரூம் போனா பார்த்து பத்திரமா போயிட்டு பஸ்ஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏறிடுங்க என்று சொல்லவும், சரிம்மா, நாங்க பார்த்து பத்திரமா போறோமா, நீ எதுவும் கவலைப்படாத சக்திமா, அப்புறமா நீயும் பார்த்து பத்திரமா ஹாஸ்டலுக்கு போடாமா, சரியா? சரி மாப்ள, நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லவும், சரிங்க மாமா, நீங்க பார்த்து போங்க, பஸ் மூவ் ஆக போகுது, நாங்களும் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்லவும் இங்கு சக்தியும் வருணும் அவர்களும் ஆபீஸுக்கு சென்றார்கள். அம்மா அப்பாவை அனுப்பிவிட்டு காரில் ஏறி போய்கொண்டிருக்கும் பொழுது, என்ன சக்தி, அம்மா ஊருக்கு போனது உனக்கு கவலையா இருக்கா என்று கேட்கவும், அம்மா இத்தனை நாள் கூட இருந்தாங்க,
ஒன்றும் தெரியல. ஆனா அந்த வீட்டுல அக்கா இருக்காங்கன்னு நம்பிக்கையில அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப அம்மாவும் அப்பாவும் அங்க தனியா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியா தாங்க இருக்கு என்று சொல்லவும், சக்தி கவலைப்படாத, அத்தையும் மாமாவும் அங்க நல்லபடியா இருப்பாங்க. அப்படி உனக்கு ஏதாச்சும் ஒன்று நான் பேசாம அத்தை மாமாவை நம்ம இங்க கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாமா என்று சொல்லவும், நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆகட்டும், இப்ப எல்லாம் கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா தான் அவங்க நம்ம இங்க வர வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றார்கள். ஆபீஸுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது, இங்கு பார் சக்தி, நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் தான் சொன்னேன்ல, எப்பவும் உன் கூட நான் இருப்பேன், சரியா? எப்பவுமே என் சக்தி கூட நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன். அத்தை மாமா பத்தி நீ கவலைப்படாத என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றார்கள். ஆபீஸுக்கு சென்று காரை விட்டு கீழே இறங்கவுமே, வருண், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறமா உங்க பக்கத்துல எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. எனக்கு கேன்டீன்ல நிறைய வேலை இருக்கு, சரிங்களா? நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கேன்டீனோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, சரியா என்று அவள் சொல்லவும், ஓகேங்க மேடம் என்று அவன் சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு பிறகு அவர்கள் ஆபீஸுக்குள் சென்று சக்தி அவளுடைய வேலையை பார்த்தாள். இங்கு வருண் அவனுடைய கேபினுக்கு சென்று அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தான். வருண் அவனுடைய அறைக்குள் செல்லும் போது ஷாஹித்யா பார்த்து விட்டார். ஷாஹித்யா வருணை பார்க்கவுமே, என்ன ரம்யா, உங்க சாரு வந்துட்டார் போல என்று சொல்லவும், அப்படிங்களா, நீங்க பாத்தீங்களா என்று அவள் கேட்டாள். ஆமா, இப்பதான் உங்க சாரு அந்த அறையின் உள்ளே போனாரு. ஆனா வழக்கமா அவங்க கூட வர அந்த பொண்ணு வரலையே என்று சொல்லவும், இல்ல அவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேன்டீன்ல இன்சார்ஜ் ஆயிட்டாங்க இல்ல, அதனால அவங்க கேன்டீன்ல இருப்பாங்க. சார் மட்டும் அவருடைய வேலையை பார்க்க போயிருந்திருப்பாரு என்று சொல்லவும், அப்படி சொல்றீங்களா என்று அவள் கேட்க, ஆமாம் மேடம் என்று அவள் சொல்லவும், ரம்யா, நீ ஒன்னு பண்ணு, கேன்டீனுக்கு கால் பண்ணி உனக்கும் எனக்கு காப்பியை கொண்டு வர சொல்லு என்று சொல்லவும், உடனே அவள், மேடம், யாரை எடுத்துட்டு வர சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க என்று அவள் கேட்கவும், கேன்டீன் இன்சார்ஜ் சக்தி தானே, அப்ப அவங்க தானே எடுத்துட்டு வர சொல்லு என்று அவள் சொல்லவும், உடனே ரம்யா அவளை பார்த்தாள். என்ன ரம்யா, என்ன பாக்குறீங்க? கண்டிப்பா சக்தி மேடம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேன்டீன் இன்சார்ஜ், அதனால அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஒன்னு முத்தண்ணா கிட்ட தான் அவங்க கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்களே என்று அவள் கேட்கவும், செய்ய மாட்டாங்க, அவங்க வருண் சாருக்கு மட்டும்தான் காப்பியை எடுத்துட்டு போவாங்களாம். நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாம் முத்தண்ணா மட்டும்தான் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு அவங்க அன்னைக்கே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சக்தி சொன்னா மட்டும்தான் சொன்னா சரின்னு சொல்லிக்கலாம். அவங்க கேன்டீன்ல இன்சார்ஜா கேன்டீன்ல வேலை பாக்குறவங்க கேபினுக்கு காப்பி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அதை கூட அந்த முத்தண்ணா கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க என்று ரம்யா சொல்லவும், என்ன ரம்யா, இந்த மாதிரி எல்லாமா இங்க அந்தந்த ஸ்டாஃப் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லவும், அப்படிதான் மேடம் இங்க எல்லாருமே பேசுறாங்க, நாங்களும் எதுவும் பேசிக்க மாட்டோம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு ரம்யா, சரி வா, நம்ம கேன்டீன் போய் காப்பி குடிச்சிட்டு வரலாம் என்று அவள் சொல்லவும், மேடம், இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன முடிவுன்னு தெரியல. நான் வந்த அன்னைக்கே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அத பத்தி கூட நீங்க எதுவுமே சொல்லல. சரி வாங்க, நம்ம போய் கேன்டீன்ல போய் காப்பி குடிக்கலாம் என்று சொல்லி அவள் இருவரும் கேன்டீனுக்கு சென்றார்கள். கேன்டீனுக்கு சென்று அங்கு அமரவுமே சக்தியை பார்த்தார்கள். சக்தி மேடம், குட் மார்னிங் என்று ரம்யா சொன்னாள். குட் மார்னிங் ரம்யா மேடம். ஷாஹித்யா மேடம், குட் மார்னிங் என்று சக்தி சொல்லவும், குட் மார்னிங் என்று அவள் சொன்னாள். அப்புறம் மேடம் என்ன சாப்பிட்றீங்க என்று அவள் கேட்கவும், 2 காப்பி வேணும் மேடம் என்று அவள் சொல்லவும், உள்ளிருந்து கயல் அவர்களுக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். கயல் காப்பியை கொடுக்கவுமே, எக்ஸ்கியூஸ் மீ என்று ஷாஹித்யா கயலை கூப்பிடவும், என்ன மேடம் என்று அவள் கேட்டாள்.
காப்பியை வைக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் தொடச்சிட்டு வைக்கணும்னு தெரியாதுங்களா என்று சொல்லவும், மேடம், டேபிள் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப உங்க காப்பியை வைக்கும்போது அது லைட்டா சிந்தி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மேடம் என்று அவள் சொல்லவும், நீங்க தானே பார்த்து வைக்கணும் என்று அவள் சொன்னாள். மேடம், நான் தான் சொல்றேனே, பார்த்து தான் வச்சேன். உங்க காப்பி தான் லைட்டா சிந்திருக்கு, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது என்று கயல் சொல்லவும், இப்படியே இருவரும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். உடனே ரம்யா, மேடம், நம்மளோட காஃபி தான் சிந்தி இருக்கு, விடுங்க, இதையே நீங்க பெருசா பாக்குறீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல ரம்யா, இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கேட்காம விட்டுட்டா இங்க வேலை செய்யற இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடும். அதனால அப்பப்ப அந்தந்த விஷயத்தை கேட்கணும் என்று அவள் சொல்லவும், உடனே அந்த இடத்திற்கு சக்தி வந்தாள். என்ன பிரச்சனை என்று அவள் கேட்கவும், சக்தி, ஒன்னில்ல சக்தி, இவங்களுக்கு காப்பியை கொண்டு வந்து வைக்கும் போது டேபிள் கிளீனா தான் இருந்துச்சு. அவர்களுடைய காப்பி சிந்தி லைட்டா காப்பி கொட்டிருச்சு. அது போய் டேபிள் தொடச்சிட்டு வைக்க மாட்டியான்னு சொல்லி என்ன கொஸ்டின் பண்ணாங்க. நான் டேபிள் கிளீனா இருந்துச்சு, உங்களுடைய காப்பி தான் சிந்திருச்சுன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க ஒத்துக்காம என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இவங்களை எல்லாம் அடக்கி வைக்கணும், அப்பதான் கொழுப்பு அடங்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு என்று அவள் கேட்கவும், உடனே சாகித்யாவை பார்த்து, என்ன சாகித்யா மேடம், இதெல்லாம் எங்களுடைய ஸ்டாஃப் பேசுறதுக்கு உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தா என்று அவள் கேட்கவும், என்ன சக்தி மேடம் இப்படி பேசுறீங்க, ஏன் இவங்கள நாங்க எதுவுமே கேட்க கூடாதா என்று அவள் கேட்கவும், இவங்கள நீங்க எதுவுமே கேட்க கூடாது. சப்போஸ் அவங்க தப்பே பண்ணிருந்தா கூட நீங்க என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு அவங்கள நீங்க திட்டுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லவும், உடனே சாகித்யாவுக்கு சக்தி அப்படி சொல்லவுமே என்னமோ போல் ஆகிவிட்டது. சக்தி மேடம், நான் ஆல்ரெடி சாகித்யா மேம் கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்கன்னு. அவங்க தான் ஏதோ தெரியாம பெருசுபடுத்திட்டாங்க. சரி, சாரி மேடம், இதை இப்படியே விட்டுடுங்க மேடம் என்று அவள் சொல்லவும், ஏதோ அவங்க இந்த ஆபீஸ்ல ஸ்டாஃப் இல்ல, வேலை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு நான் இதோட விடுறேன். இந்த கேண்டீன்ல வேலை செய்யற யாரையுமே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, சரிங்களா என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்லவும், கயல், நீ போ, இவர்களுடைய டேபிளை வேற யாரையாச்சும் பார்க்க சொல்லு என்று அவள் சொல்லிவிட்டு சக்தி அங்கிருந்து சென்றாள். சக்தி செல்லவுமே சாகித்யாவுக்கு ஒரு அசிங்கமாக போகிவிட்டது. உடனே ரம்யா, என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க என்று கேட்கவும், நான் தான் சொன்னேனே மேடம், அவங்க யாரையும் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. நான் இத பெருசுபடுத்தாதீங்கன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல என்று அவள் சொல்லவும், நான் நார்மலா தானே கேட்டேன் என்று அவள் சொன்னாள். சரி மேடம், நீங்க வாங்க, நம்ம போகலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு அவர்களுடைய அறைக்கு செல்லவுமே அவள் அதையே நினைத்து கொண்டிருந்தாள். என்ன சாகித்யா மேடம், காப்பி குடிக்கிற இடத்துல நடந்ததே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமாம் ரம்யா, அவங்க அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா ஆயிடுச்சு தெரியுமா? அதுவும் கேண்டீன்ல வேலை செய்யற ஒருத்தவங்களுக்காக அவங்க முன்னாடி என்னை ஏதோ அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி சக்தி பேசிட்டாங்க. நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன் அவங்க மேல அவங்க அவ்வளவு கேரிங்கா இருக்காங்க என்று அவள் கேட்கவும், மேடம், இந்த சக்தி, அந்த கயல், அப்புறமா உள்ள இருக்கிற கோமதி எல்லாருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஹாஸ்டல்ல தங்கிதான் இருக்காங்க என்று அவள் சொல்லவும், அப்படியா? ஓ, அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு கரிசனையா என்று அவள் கேட்டாள். ஆமாம் என்று ரம்யா சொல்லவும், மேடம், என்னடா இவ திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை உங்ககிட்ட கேட்கிறேன் என்று சொல்லிட்டு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விதான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். வருண் சார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று அவள் கேட்கவும், அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள். இப்படி நீங்க அமைதியா இருந்தா நான் என்னன்னு மேடம் எடுத்துக்கிறது? ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன்ல. ஆனா சார் உங்ககிட்ட பேசாம போனது என் மனசுக்கு இப்பவுமே அந்த நினைப்பு போய்கிட்டே தான் இருக்கு. சொல்லுங்க மேடம், உங்களுக்கும் சாருக்கும் எதுவும் சம்பந்தம் என்று அவள் கேட்கவும், ரம்யா, இதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா
எனக்காக எல்லா இடத்துலயும் நீங்க சப்போர்ட் பண்ற, எனக்காக பேசுற, எனக்காக உன்னுடைய வேலையை விட்டுட்டு எனக்காக இந்த வேலையை சொல்லி கொடுக்கற. நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் நினைச்சு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். ஏன்னா நான் ஃப்ரெண்டு என்று நினைத்தவர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. என் லைஃப்ல நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதனால உன்கிட்ட இந்த சொல்றேன் என்று அவள் அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். ஆமாம் ரம்யா, வருண் எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் என்று அவள் சொல்லவும், அப்படியா, எப்படி மேடம் என்று அவள் கேட்கவும், நானும் வருணும் அமெரிக்கால ஒரே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருந்தோம். அதை விட இன்னும் சொல்ல போனா உங்க வருண் சார் காதலிச்ச பொண்ணே நான் தான் என்று அவள் சொல்லவும், உடனே ரம்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னது, சார் உங்களை காதலிச்சாரா? அப்ப சாரை விட்டுட்டு போன பொண்ணு நீங்க தானா என்று அவள் கேட்கவும், ஆமாம் ரம்யா, அந்த நேரத்தில் ஏதோ என்னுடைய போதாத காலம். நான் வருணை விட்டு பிரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது என்று அவள் சொல்லவும், மேடம், ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள நடந்திருக்கு, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல, பிளீஸ் அதை சொல்லுங்களேன் என்று அவள் கேட்கவும், உடனே ஷாஹித்யா ரம்யாவிடம் வருணை காதலித்தது, பிறகு ஷியாமை காதலித்து அவனுடன் ஒன்றாக இருந்தது, வருண் பார்த்த பிறகு அவனை காதலித்து திருமணம் செய்ய போகிறோம் என்று சொல்லி அவனுடன் போனது, சிறிது காலம் அவனுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு பிறகு இருவருக்குமே டைவர்ஸ் ஆனது என்று அனைத்து விஷயத்தையும் சொன்னாள். என்ன மேடம் சொல்றீங்க? ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி பேசணும், பழகினோம், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணணும், டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் சொல்லவும், ஆமாம் ரம்யா, நான் ஃபர்ஸ்ட் வருணை தான் காதலிச்சேன். அவர் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தாரு. அப்பதான் ஷியாம் எனக்கு பழக்கமானார். ஷியாம் என்கிட்ட நல்ல கேரிங்கா எடுத்துக்கிட்டாரு. வருணை விட எனக்கு பெட்டரா இருப்பார் என்று நான் நினைச்சேன். ஆனா அவன் என் உடம்புக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டு இருக்கான், என்ன கிடையாது. என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி என்னை அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு என்னை அப்படியே விட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் ஒரு நாளும் என்கிட்ட அவன் கொடுக்கிற டார்ச்சல் இருக்கே, அப்பப்பா தாங்க முடியல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அவனை விட்டு விலகி வந்துட்டேன். ஆனாலும் அவன் எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சும் நான் எப்படி அவன் கூட வாழ முடியும் சொல்லு பார்க்கலாம். அதனாலதான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். இவ்வளோ நாளா நானும் அமெரிக்கால தான் இருந்தேன். எனக்கு அந்த அமெரிக்காவை பார்த்தாலே பிடிக்கல. அதனாலதான் சென்னையில கம்மி சம்பளமா இருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைச்சி அங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுல இருந்து எனக்கு ஆறுதலா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆனதுனால அதை நினைச்சு அவங்க கவலைப்பட்டு அவங்களும் அந்த சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. என்னை நடுத்தரவுல விட்டுட்ட மாதிரி என்னை அனாதையா ஆக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா நான் யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்துட்டேன். எனக்கு சொந்தக்காரவங்க நிறைய இருக்காங்க, அப்பா வழியில அம்மா வழியிலன்னு சொல்லிட்டு. ஆனா என்னை எல்லாருமே ஒரு பணம் காய்க்கிற மரமா தான் பாக்குறாங்க. என்னை யாருமே பாசமா பாத்துக்கவே மாட்டிக்கிறாங்க என்று அவள் சொல்லவும், உடனே ரம்யா ஷாஹித்யாவின் அருகில் வந்து, மேடம், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. வருண் சார் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்க அவரை தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். அவருக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். ஆனா பொம்பளை புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை விட எக்ஸ்ட்ரா கிடைக்கிற சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க ஷாம் கூட போயிருக்கீங்க. ஆனா இப்ப உங்க வாழ்க்கை இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. இப்ப நீங்க தனி மரமா இருக்கீங்க. இதுக்கப்புறமா நீங்க வருண் சார் கிட்ட போய் உங்க காதலையோ இல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட சத்தியமா அவர் உங்களை ஏத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா உங்க மேல அவ்வளோ வெறுப்பு இருக்கு என்று அவள் சொல்லவும், அது எனக்கு நல்லாவே தெரியும் ரம்யா. நான் வருண் கிட்ட என்னுடைய காதலை சொன்னா கூட அவன் ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இப்ப வருணை பார்க்க பேசாம நம்ம வருணையே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது என்று அவள் சொல்லவும், மேடம், என்ன சொல்றீங்க? என்னது, வருண் சார் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று அவள் கேட்டாள். ஆமா, நீ சொன்ன இல்ல சக்தி படிக்காதவள் அப்படின்னு. அப்படி படிக்காதவள் அவனுக்கு தகுந்தவளா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் இங்க தானே இருக்க போறேன். நான் வருண் கூட எப்படியாச்சும் பேசி பழகி வருணை என்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா
கொண்டுட்டு வர முடிகிற நம்பிக்கை இருக்கு. நான் அவன்கிட்ட பேசி 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 அவனை என் வழிக்கு கொண்டுட்டு வந்து அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன். இதுக்கப்புறமும் நான் யாரையும் நம்ப மாட்டேன். வருண் நல்லவன், என்னை நல்லா வச்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியாச்சும் அவன் மனசுல மட்டும் நான் இடம் பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவள் சொல்லவும், மேடம் என்ன சொல்றீங்க? சக்தி மேல அவ்வளோ உயிர் வச்சிருக்காரு. அவளை விட்டுட்டு அவர் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணுவார் என்று அவள் கேட்கவும், ஏன் ரம்யா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா என்று அவள் கேட்கவும், நான் அப்படி சொல்லல, ஆனா சார் அப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையாகவும் அவ்வளோ அந்நுண்ணியமாகவும் இருக்காங்க. அவங்கள பிரிக்கிறது அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் கிடையாது என்று அவள் சொல்லவும், ரம்யா அப்ப உனக்கு வருண் சக்தி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற ஆசை இருக்கா என்று அவள் கேட்க, ஆசை இல்லை, ஆனா கேன்டீன்ல வேலை பார்த்துக்கிட்டு நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காம அவளுடைய இஷ்டத்துக்கு இருக்காங்க இல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது எனக்கு பிடிக்கல. அதை தான் நான் சொன்னேன். நீங்க சாருக்கு ஏத்தவர், அவருக்கு தகுந்தவங்க, அதனால உங்களுக்கு அந்த எல்லா உரிமை இருக்கணும்னு நான் சொல்றேன் என்று சொல்லவும், அப்ப நீயே எங்களுடைய காதலுக்கு வழிகாட்டியா இரு, யாரு வேணான்னு சொன்னா என்று சாகித்யா சொல்லவும், என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா ரம்யா, நம்ம சக்திய வருண் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், நான் ஆட்டோமேட்டிக்கா வருணோட வாழ்க்கையில நான் நுழைஞ்சிடுவேன் என்று சொல்லவும், மேடம் நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்குமா என்று எனக்கு தெரியல. வேணும்னா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, இதுல நான் தடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று ரம்யா சொல்லவும், கவலைப்படாத ரம்யா, நான் இருக்கிறதுல இந்த 1 வீக்ல எப்படியாச்சும் வருணை என் பக்கம் கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை நான் பண்றேன் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனே அந்த வழியாக சென்று கொண்டிருந்த சக்தி வருணுக்கு காப்பி கொண்டு சென்றாள். வருணுக்கு காப்பியை குடித்துவிட்டு வெளியே வந்தவள் சக்தி வெளியே வந்தாள். சாகித்யா சக்தியை பார்க்கவும், மேடம் என்ன மேடம் சாருக்கு காப்பி கொடுத்துட்டு போறீங்க போல? ஆமாம் என்றாள். உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமா எப்படி மேடம்? நல்லா படிச்சு பணக்காரரா இருக்கிற ஆளை பார்த்து தான் நீங்க காதலிப்பீங்களா? உங்க அக்காவுக்கும் இதே மாதிரி பணக்கார வீட்டுல தான் கல்யாணம் நடந்திருக்காமே, உங்க குடும்பத்துக்கு மட்டும் எப்படி மேடம் இப்படியெல்லாம் வாழ்க்கை அமையுது என்று அவள் சொல்லவும், ஏன் சாகித்யா மேடம் உங்களுடைய விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று சக்தி கேட்கவும், நீங்க என்ன சொல்றீங்க சக்தி என்று அவள் கேட்க, சாகித்யா மேடம் நீங்க ஆபீஸ்க்கு வந்த அன்னைக்கே வருண் உங்களை பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆனது, அப்புறமா அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. வருண் நீங்க முன்னாள் காதலி என்று சொன்னாரு. இப்ப எதுக்கு நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கூட அவர் கோவப்பட்டாரு. ஆனா நான் தான், அவங்க ஏதோ வேலைக்காக வந்திருக்காங்க, நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேசிக்க வேணாம், நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவும் அவர் உங்க மேல கோவமா தான் இருக்காரு. நீங்க அவரை காதலிச்சது, அவர் உங்களை காதலிச்சது, நீங்க ஏமாத்திட்டு போனது, அதனால வருண் எவ்வளவோ டிஸ்டர்ப் ஆகி இருந்தாரோ எல்லாமே நீங்களும் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்றேன் கேளுங்க, நீங்க வருணோட வாழ்க்கையில இல்ல, அவர் எப்பவோ உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்ப அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். இன்னொரு வாட்டி நீங்க வருணோட வாழ்க்கையில வரணும்னு கனவுல கூட காணாதீங்க. அந்த மாதிரி சின்னதா ஒரு நினைப்பு கூட உங்க மனசுல வர வேணாம். ஏன்னா உங்க மேல அவ்வளோ வெறுப்புல இருக்காரு. அந்த வெறுப்பு பயங்கரமா கோவமா மாறுறதுக்குள்ளாட்டியும் நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு நீங்களே போயிருங்க மேடம், இது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் என்று சக்தி அவளை வான் செய்தாள். என்ன சக்தி, நீங்க என்னை மிரட்டி பாக்குறீங்களா இல்ல என்னை கண்ட்ரோல் பண்ணி பாக்குறீங்களா என்று அவள் கேட்கவும், மேடம் உங்களை மிரட்டவும் இல்ல கண்ட்ரோல் பண்ணவும் இல்ல, நான் கிடையாது, உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா வருண் உங்க மேல அவ்வளோ கோபமா இருக்காரு என்று சொல்லி அவள் சொல்லவும், வருணோட கோபம் எப்படின்னு எனக்கு தெரியும், காதலிச்ச எனக்கு தெரியாதா என்று அவள் சொல்லவும், மேடம் காதலிச்சேன்னு சொல்றீங்களே, நீங்க ஒன்னும் வருண உண்மையா காதலிக்கலையே, அப்படியே உண்மையா காதலிச்சவங்க ஏன் மேடம் இன்னொருத்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க? ஆமா இப்ப உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் கூட தானே நீங்க அநேகமா இருக்கணும்.
அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்கீங்க என்று அவள் கேட்கவும், சக்தி, அது என்னுடைய பர்சனல், அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் சொல்லவும், மேடம், வருண் என்னுடைய வருண், அவனுடைய வாழ்க்கையில நீங்க தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் என்று சொல்லவும், என்ன சக்தி, என்கிட்டயே நீங்க போட்டி போடலான்னு சொல்லி பாக்குறியா என்று அவள் கேட்கவும், நான் யாருக்கிட்டையும் போட்டி போடணும்னு நினைக்கல மேடம், நீங்க என்னுடைய வருண் வழியில வராதீங்கன்னு தான் சொல்றேன். பார்க்கலாமா சக்தி, வருண் உனக்கு கிடைப்பாரா இல்ல எனக்கு கிடைப்பாரான்னு? என்ன மேடம், அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமா, ஏன்னா வருண் கூட நான் பழகி பார்த்திருக்கேன், அவர் கூட நான் சிரிச்சு பழகிருக்கேன், அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தே இருக்கேன், அதை வச்சு சொல்றேன். வருண் கிட்ட நான் ஒரு 4 வார்த்தை பேசினாலே போதும், அவன் என் பக்கம் வந்துருவான், பாக்குறீங்களா என்று கேட்கவும், உங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கா? ஓகே, நீங்களே அது சவாலா எடுக்கும்போது நானும் எடுத்துக்கிறேன். என்னதான் நீங்க என் வருண் கிட்ட நீங்க போய் வலிஞ்சு வலிஞ்சு பேசினாலும், அழுது பேசினாலும், நீங்க பாவப்பட்ட மாதிரி பேசினா கூட கண்டிப்பா என் வருண் என்னை விட்டுதான் என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பான் பாருங்க. அவரோட மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்று சக்தி சொல்லவும், சவாலா சக்தி? சவால் தான் மேடம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஒண்ணு சக்தி, நான் காதலிக்க போறேன்னு நீ வருண் கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு போட்டி இருக்குன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லாம இருந்தா சரிதான் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அங்கிருந்து சக்தி செல்லவுமே சாகித்யா ரம்யாவின் அறைக்கு சென்று, மேடம், என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா காரசரமா பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு மேடம் என்று அவள் கேட்கவும், ரம்யா, சக்திக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த வருண் எல்லாமே அவளிடம் ஒன்று விடாமல் சொல்லி இருக்காரு. அவள் என்னுடைய விஷயத்த ஒன்னே புட்டு வைக்கிறாள் என்று சொல்லவும், அப்படியா என்று ரம்யா அதிர்ச்சியாக கேட்கவும், ஆமாம் ரம்யா, இப்ப அவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. எப்படியாச்சும் நீ என்னுடைய வருணை என்கிட்ட இருந்து பிரிச்சு காமின்னு நான் அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு ரம்யா, எப்படியாச்சும் இவ ஒரு 4 நாள் இந்த ஆபீஸ்க்கு வராம இருந்தானா நான் கண்டிப்பா வருணை என் பக்கம் கொண்டுட்டு வந்துடுவேன். அதுக்கு நீ தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லவும், மேடம், நீங்க என்ன நினைச்சாலும் அவளை ஆபீஸ்க்கு வர முடியாமல் தடுக்க முடியாது. நான் வேணா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று இப்படியே இருவரும் வருணையும் சக்தியையும் பிரிப்பதற்கு அவர்கள் இருவரும் திட்டம் தீட்டினார்கள். இவர்கள் திட்டம் நிறைவேறுமா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இது கடவுள் போட்ட முடி அல்லவா, அந்த முடியை யாராலும் பிடிக்க முடியாது என்று பாவம் அந்த சாகித்யாவுக்கு தெரியவில்லை. சரி, பிறகு என்ன நடக்குன்னு நம்மளும் பார்க்கலாம் என்று அவர்கள் அப்படியே பேசிவிட்டு சக்தி கேண்டீனுக்கு செல்லவுமே சக்தியின் முகம் ஒரு மாதிரியாக இருக்கவும் கயல் அவள் அருகில் வந்து, என்னடி, என்ன ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவும் அவள் நடந்த அனைத்து விஷயத்தையும் அவளிடம் சொன்னாள். என்னது, அந்த சாகித்யாவை இங்க வந்திருக்காங்களா? ஓ, அவங்கதான் அவங்களா? நம்ம வருண் சார் காதலிச்ச பொண்ணு. அது அப்பவே நினைச்சேன், அது மூஞ்ச பார்க்கும் போதே கேவலமா இருக்கேன்னு. ஏன் அது இப்படியெல்லாம் பேசுது? உன்கிட்ட சவால் விட்டுருக்கா சக்தி? நீ கவலைப்படாத, நம்ம வருண் சார் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அவ என்ன சொல்றது, அவதான் எப்படியும் மூக்கு உடைஞ்சு போக போறா. நீ இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத சக்தி என்று கயல் சொல்லவும் அப்படியே இருவரும் சக்தியையும் வருணையும் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளுடைய கதையை படிக்கிறீங்க, ஆனா யாருமே ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேரும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி.